ஹலோ வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்லேயே ஈஸியாக கிடைக்கக்கூடிய கேரட் வச்சு எப்படி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ரெசிபீஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த வயசில் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் குழந்தைக்கு கொடுக்கணும் கூட நான் இந்த ஒவ்வொரு ரெசிபிலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் முழு கோதுமை, அதுக்கப்புறம் 2 போல் பாதாமை முந்தின நாள் நைட்டே நல்லா அலசி எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ மறுநாள் காலையில் பார்க்கும்போது இது நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த ஊற வச்சுருந்த கோதுமையை மட்டும் ஃபஸ்ட் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பாதாமை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இந்த சைஸ் அளவு கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை இப்போது நல்லா வடிகட்டிடலாம். இந்த பால் மட்டும் தனியாக அப்படி பிரிச்சுக்கலாம். இப்படி பால் எடுத்து நம்ம குழந்தைங்க உணவு தயாரிக்கும் போது அதோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக உதவும். இந்த சக்கையை திரும்பியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்துட்டு திரும்பியும் நான் அரைச்சி எடுத்து இப்படி பால் பிரிக்க போகிறேன். இப்போது 2வது பால் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதே போல் நான் 3வது தடவையும் எடுக்க போகிறேன். 1/4 கப் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். ஆக மொத்தமாக 3/4 கப் அளவு மட்டுமே தண்ணீர் சேர்த்துருக்கேன். அதிகமாக தண்ணீர் சேர்த்துறாதீங்க. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலர் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இதை இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம். மிதமான சூட்டில் கைவிடாமல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கணும். இது ஆற இன்னுமே கட்டியாக மாறும். இனிப்பு சுவை விரும்பாத குழந்தையாக இருந்தாங்கன்னா இதை அப்படியே ப்ளைனாக கொடுக்கலாம், இல்லை கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்து கொடுக்கலாம். நான் இன்றைக்கி பனங்கல்கண்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இதோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்குங்க. 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு காலை அல்லது இரவு உணவாக தாராளமாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்தியானது. அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அடுத்த ரெசிபி முதல் ரெசிபியோட கண்டினியூஷன் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா முதல் ரெசிப்பியில் பண்ண அந்த கூழை வச்சு தான் பண்ண போகிறோம். அந்த கூழை இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துருக்கேன். இது தண்ணீர் சேர்க்காமல் குழந்தைக்கு மட்டும் நல்லா திக்காக காய வச்ச பால். ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமான அளவு நான் சேர்த்துருக்கேன். பாக்கெட் பாலாக இருந்தாலும் அதே போல் தான் நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. தண்ணீர் சேர்க்காமல் சேர்த்துக்கோங்க. இதை இப்போது நம்ம லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நல்ல மில்க் ஷேக்காக நமக்கு கிடைக்கும். குழந்தைக்கு ஸ்நாக் டைமில் நல்லா கொடுக்கலாம். 1 வயது கம்ப்ளீட்டான குழந்தைக்கு ஸ்நாக் டைமில் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது கூடவே நல்லா தேனும் சேர்த்துக்கிறேன். இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். 9 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையாக இருந்தாங்கன்னா பசும்பால் பாக்கெட் பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேன் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு. அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த சைஸ் அளவு கேரட் எடுத்துருக்கேன். இதோட தோல் சீவிட்டு நல்லா கழுவி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை கொட்டை நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன். ஊற வச்சுட்டு சேர்த்தா இன்னுமே நல்லா அரைப்படும். 1/4 கப் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு 2-3 போல் ஏலக்காய் விதை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பேனில் ஊற்றிக்கிறேன். கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணீரும் சேர்த்துக்கிறேன். ஆக மொத்தமாக 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் ராகி மாவு சேர்த்து எந்த வித கட்டி இல்லாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வீட்டிலேயே நான் முளைக்கட்டி ரெடி பண்ண ராகி மாவு. இதுக்கு பதிலாக எந்த ராகி மாவு வேணால் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் இதை வச்சு மிதமான சூட்டில் கைவிடாமல் நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற இன்னுமே நல்லா திக்காக மாறும். இனிப்பு சுவைக்காக நான் பேரிச்சம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் தேவைன்னா நீங்கள் பனங்கற்கண்டு பவுடர், வெல்லம் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 7 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு காலை உணவாக தாராளமாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்படி ராகியோட கேரட் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அடுத்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் வெள்ளை ரவை எடுத்துக்கிறேன். இதை மிதமான சூட்டில் வச்சு நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் பண்ணிடாதீங்க, ஹை ஃப்ளேம்லேயும் பண்ணிடாதீங்க, அப்புறம் கரிஞ்சு போயிடும், டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் போல் சுடுதண்ணீர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஏற்கனவே இந்த மாதிரி கொஞ்சம் கேரட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த கேரட் இருக்குது. நல்லா விரலில் நசுங்கினாலே நசுங்கிற பதம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒன்றும் பாதியமாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். பியூரியாக சாப்பிட்ற குழந்தையாக இருந்தாங்கன்னா இது இன்னுமே நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்படி ஒன்றும் பாதியாக அரைப்பட்டால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மெண்டு சாப்பிட பழகுவாங்க. இதை இப்போது இந்த பேனில் சேர்த்துட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இது அழகாக ரெடி ஆகிடும்.
இந்த ஒன்றும் பாதியமாக அரைப்பட்ட கேரட் துண்டுகள் நல்லா வேக வச்சது, அதனால் பல்லு இருக்குது, பல்லுலலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்படி ப்ளைனாகவே குழந்தைக்கு கொடுக்கலாம், இல்லை கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்து கூட குழந்தைக்கு கொடுக்கலாம். 7 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு இதை அப்படியே நீங்கள் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கேன். நட்ஸ் அலர்ஜி இல்லாட்டி 8 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகியிருந்தால் மட்டும் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ரிச்சாக கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஏலக்காய் சேர்த்து அரைக்கப்பட்டது, அந்த ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். இனிப்பு சுவைக்காக நான் கொஞ்சமாக பனங்கற்கண்டு பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு கேசரி டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு காலை உணவாகவோ இல்லை இரவு உணவாகவோ தாராளமாக இதை செஞ்சு கொடுக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கலாம், சேர்க்காமல் கூட இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 ஸ்பூன் போல் ஜவ்வரிசியை முந்தின நாள் நைட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ மறுநாள் நல்லா ஊறிடுச்சு. அடுத்து 2 போல் பிஸ்தாவையும் நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். பிஸ்தா தான் சேர்க்கணும், இல்லை பாதாம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நட்ஸ் அலர்ஜி இல்லாட்டி மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் கேரட்டை நல்லா வேக வச்சு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். மையம் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டால் கூட பரவாயில்ல தான். எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ராகி மாவு வந்து வீட்டிலேயே முளைக்கட்டி ரெடி பண்ண ராகி மாவு, இதுக்கு பதிலாக எந்த ராகி மாவுனாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை இப்போது ஸ்டவ்வில் வச்சு மிதமான சூட்டில் கைவிடாமல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கணும். ராகியும் சரி, அதுக்கப்புறம் ஜவ்வரிசியும் சரி, ரெண்டுமே குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அருமையாக உதவும். கூடுதலாக கேரட் ஃப்ளேவரோட குழந்தைக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா ஆசையை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை உங்கள் குழந்தைக்கு அப்படியே கூட கொடுக்கலாம், எந்த இனிப்பு சுவையெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. இனிப்பு சுவையோடு சாப்பிடணும்னு நினைக்கிற குழந்தைக்கு பனங்கற்கண்டை பவுடர் பண்ணி இருக்குது, அது கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதுதான். இது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பாயசம் டேஸ்ட்டில் தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டேஸ்ட்டை இன்னும் கூடுதலாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இன்னுமே ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். குறிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக உதவும். 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு காலை உணவாக தாராளமாக இந்த ராகி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த சைஸ் அளவு கேரட்டை தோல் நீக்கிட்டு நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 போல் பாதாமை ஊற வச்சு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் போல் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் போல் ஹனி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமான அளவு சேர்த்துக்கிறேன். இதை இப்போது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த வித சின்ன கட்டி இல்லாமல் சூப்பராக பிளெண்ட் ஆகிடுச்சு. ஏதாவது சின்ன கட்டி இருந்துச்சுன்னா வடிகட்டிட்டு குழந்தைக்கு கொடுங்க. 1 வயது கம்ப்ளீட்டான குழந்தைக்கு தாராளமாக இதை செஞ்சு கொடுக்கலாங்க. உங்கள் குழந்தைங்க கேரட்லாம் வேக வச்சா தான் சாப்பிட்டு பழகிருக்காங்கன்னா நீங்கள் தாராளமாக வேக வச்சு கூட இதே மெத்தடில் செஞ்சு கொடுக்கலாம். வளர்ந்த குழந்தையாக இருந்தாங்கன்னா நல்ல சில்லுன்னு கொஞ்சமாக வெனிலா ஐஸ்கிரீம் கூட மிக்ஸ் பண்ணி கொடுங்க, இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அடுத்த ரெசிபின்னு சொல்கிறத விட ஒரு ஐடியா ஷேரிங்காக எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டிலேயே நிறைய பேர் வந்து செர்லாக் இல்லாட்டி சத்து மாவுலாம் ரெடி பண்ணியிருப்பீங்க இல்லையா? நான் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி சத்து மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அதை அப்படியே ப்ளெயினாக குழந்தைக்கு கொடுக்குறத விட இப்படி கேரட்டை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டோ இல்லை இந்த மாதிரி தண்ணியோ அதை வந்து நம்ம தண்ணீருக்கு பதிலாக சேர்த்துட்டோம் வச்சுக்கோங்களேன், இன்னுமே நல்லா சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நல்லா காய்கறி சேர்த்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் இதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி, அதாவது இந்த சத்து மாவு செர்லாக் மாவு எப்படி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.